அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. இன்னைக்கு வந்து வேற ஒரு ஜாதக ஆய்வு. இது 2 நாள் முன்னாடி வந்த ஜாதகம், திருமணத்தை பத்தி. அதாவது என்ன என்ன நிகழ்வுனாக்க, சார் நாங்களும் இந்த ஒரு கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணே அமைய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இப்பயும் பார்த்தீங்கன்னா வயசு 30 மேலே ஆயிடுச்சு. இருக்கிறது ஒரே பையன். ரொம்ப சங்கடமா இருக்குங்க. என்னன்னு தெரியல, ஏன் திருமணம் அமையல அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த பையனோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போது வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க? மேஷம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. இவங்களோட கேள்வி என்னதுங்க? திருமணத்தை பத்தி கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது, லக்னாதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? 12ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. அதாவது மீனத்துல இருக்காரு. அங்க இருந்து என்ன பண்றாரு? இவர் தன்னோட 8ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? 7ஆம் வீடான துலாம் பாக்குறாரு. அப்ப கேள்வி சரி. இந்த சமயத்துல இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. 13 மார்ச் 2026 வரைக்கும் இவருக்கு அஸ்வினி 1 தான் இயங்கும் நட்சத்திரம். இவருக்கு பாத்தீங்கன்னா கேது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீடான இதுல இருக்காரு, சிம்மத்துல இருக்காரு, நட்சத்திராதிபதி. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா திருமணம்னு வரும்போது இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காருங்க? 12ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. செவ்வாய் எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்காருன்னா உத்திரட்டாதி 4ஆம் பாதம். சனி பகவான். பொதுவாகவே சனி பகவான்னாலே என்னதுங்க, எந்த ஒரு நிகழ்வும் ஸ்லோவா தான் நடக்கும், மெதுவாக தான் நடக்கும் சனி பகவான்னாலே. அதோட பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் நின்ற 12ஆம் வீடு அதாவது மீனம் 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடா வருது. செவ்வாய் நின்ற 12ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடா வருது. அதே மாதிரி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகமான துலாம் 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா வருது. அப்ப நம்ம என்ன கேட்டோம்? இந்த ஜாதகருக்கு உடம்புல எதுவும் பிரச்சனைங்களா, இது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்னா 8 சம்மந்தப்பட்டிருக்கு, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. அதனாலே சரி உடம்புல கொஞ்சம் சரியான பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஓகே, 36 வயசு ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாய்ப்புகள் வந்திருக்குமே, அதை ஏன் தவற விட்டீங்க அப்படின்னு இவங்க கேட்கும்போது, ஆக்சுவலா இந்த ஜாதகம் நம்மகிட்ட கொடுத்தது இந்த பையனோட அம்மா கிடையாது, அவங்களுக்கு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோம், இதுக்கு முன்னாடி 2-3 சான்ஸ் வந்திருக்குமா, அதை ஏன் அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எல்லாம் எந்த பொண்ணுமே சரியில்லை, அதாவது சரியில்லை, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் எப்போ வந்திருக்குனாக்கா உத்திரட்டாதி 2ஆம் பாதம் போயிருக்கும்போது. அந்த சமயத்தில் ஒரு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 2 நாள் ஆயிருக்கும். அதாவது உத்திரட்டாதி 2 எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2017 இருந்து 2 ஜூன் 2018 வரைக்கும் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் சூரியன் எங்க இருந்திருப்பாருனாக்கா 7ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய சூரியன் 7ஆம் வீடான கன்னியிலே இருந்திருக்காரு. அப்ப என்னன்னாக்கா எதிர்பார்ப்பு, அதாவது பொண்ணு, அதாவது ஜாதகர் தன்னோட தோற்றத்திற்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும். நானும் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்திருப்பாரு, பொண்ணு அதே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாரு. அதாவது தோற்றத்திற்கு ஏற்ற பெண்ணை தேடினதுனால இவர் சரியா பொண்ணு அமைஞ்சிருக்காது. அதான் உண்மை. பொண்ணு வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. சரி, இந்த சான்ஸ் தான் விட்டீங்க. இதுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அது எப்பனாக்கா ரேவதி 1 போயிருக்கும்போது. அப்போ வயசு பார்த்தீங்கன்னா 31 வருஷம் முடிஞ்சு 1 மாதம் 2 நாள் ஆயிருக்கும். எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2020 இருந்து 2 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சந்திரபவன் எங்க இருந்திருப்பாரு? 10ஆம் வீடான தனுசுல இருந்திருக்காரு.
கோச்சார சந்திரன் எங்க போயிருக்காருனாக்கா 7ஆம் வீடான கன்னியில். அப்ப என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, அப்பயும் பாருங்க இந்த உடல் தோற்றத்தை அடையாளப்படுத்தி என்ன பண்றது, எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா வச்சுது. பொண்ணு அப்படி இருக்கணும், ஹீரோயின் மாதிரி இருக்கணும், சினிமா நடிகை மாதிரி இருக்கணும், கலரா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாரு. அதனாலேயே வந்து பொண்ணு அமைஞ்சிருக்காது. இவர் எதிர்பார்த்த அளவு பொண்ணு வர பொண்ணெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிருப்பாங்க. ரெண்டாவது 10ஆம் சந்திரன் இருக்கிறது 10ஆம் வீடு. அப்ப என்ன இருக்குன்னா வேலையில வந்து ஒரு டென்ஷனு, ஒர்க் ப்ரெஷரு, இதனாலேயே வந்து இவருக்கு வந்து என்ன ஆயிருங்க, தள்ளி போட்டிருப்பாரு. இந்த டென்ஷனா இருக்கே அப்படின்ட்டு. அதாவது திருமணத்துல வந்து ஒரு கவனம் செலுத்திருக்க மாட்டார். அப்ப பாருங்க 2 நிகழ்வு. ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னொன்று வந்து ஒர்க் ப்ரெஷர் ஆச்சுங்களா. இதனாலே வந்து இவர் வந்து இது பண்ணிருக்க மாட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அது எப்பனாக்கா ரேவதி 4 போயிருக்கும்போது. அந்த சமயத்தில் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு முடிஞ்சு 3 மாதம் 2 நாள் ஆயிருக்கும். அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2023 இருந்து 31 ஜனவரி 2025 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எங்க இருந்திருக்காரு, லக்னத்திலே இருந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் பாருங்க எதிர்பார்ப்பை ஜாஸ்தி வச்சுக்கிட்டு, அதான் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், அதாவது இவரும் பொண்ணா அப்படியே ரதி மன்மதன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்துருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இந்த கோச்சார செவ்வாய் என்ன பண்ணிருக்காரு, ரேவதி 4 போகும்போது அவர் 9ஆம் வீடான போய் போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்ன இருக்குங்க, இந்த ஜாதகரோட அப்பா அவரு கூட சம்மந்தப்பட்டிருப்பாரு. எப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எதிர்பார்த்துருப்பாரு. இவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு, வசதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அவங்க அப்பா எதிர்பார்த்திருப்பாரு. இதனாலேயே வந்து பொண்ணு வந்து அமையல, தள்ளி போயிடுச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுங்க, என்ன ஆச்சு, இப்போ வயசு 36க்கு மேல ஆகி போச்சு. 36 வயசு முடிஞ்சு என்ன ஆகுது, 8 மாசம் 21 நாள் ஆகுது. பொதுவா 30 வயசுக்கு மேல ஆண் திருமணம் பண்றதுன்றது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ஏன்னா மெடிக்கலாகவும் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோ மெனி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு டிசார்டர். எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 28 வயசு 29 வயசு வரும்போதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 ஜாதகமாவது வரும். அந்த கரெக்டான திருமண பீரியட்ல வந்து நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவே வந்து ஒரு 30 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த 20ன்றது என்ன டிராஸ்டிக்காக அப்படியே ஒரு 5 ஜாதகமாக மாறிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாயிடுது, சான்ஸும் கம்மியாயிடுது. இப்போ 30 வயசுக்கு மேல 31 வயசு அப்படின்னு வரும்போது இந்த 5ன்றது ஒரு 2 3 அந்த மாதிரி ஆயிடும். இவருக்கு என்ன போச்சுங்க, 36 வயசு முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே பையன், அதனால வந்து ரொம்ப சங்கடப்பட்டதுனால நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இப்போ வந்து ஆக்சுவலா திருமணத்துக்கான காலம். அது எப்பனாக்கா இந்த அஸ்வினி 1 போகும் காலமான 13 மார்ச் 2026க்குள்ள இந்த ஜாதகரோ இந்த ஜாதகரோட அப்பாவோ அம்மாவோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொண்ணோட குணத்தை மட்டும் பார்த்துட்டு, பொண்ணோட குணத்தை மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்க வேணாம். அழகு, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்கோ இதெல்லாம் எதையும் பார்க்காம எதிர்பார்ப்பை 0வா வச்சுக்கிட்டு பொண்ணோட குணத்தை மட்டும் பார்த்து நீங்க திருமணம் பண்ணால்தான் இது ஒரு சான்ஸ். இதுக்கு மேல வந்து நம்ம திருமணம் இதுவே வந்து நம்ம அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஒரே பையன் அவங்க அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்து சொன்னோம். அதனால திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா 2 பேர் தான் காரணமா இருப்பாங்க. வெளி தோற்றமா வெளி விஷயமா காரணமா இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று எதிர்பார்ப்பு, ஒன்று பையன் எதிர்பார்க்கணும், இல்லை பையனோட அப்பா அம்மா வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால வந்து கம்மியாக வாய்ப்புகள் வர்றது தட்டி போயிடும். தொழில் அமைந்த பின் திருமணம் அப்படின்றதுனாலையும் வந்து திருமணம் தள்ளி போயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்வாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பையன் வந்து நல்லா செட்டில் ஆனதான் கல்யாணம், தொழில் நல்லா வந்தாதான் கல்யாணம் பண்ணலாம் அவங்க. அந்த திருமணம் ஏன்னா ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல ஏல்பி போகும்போதே வந்து அந்த வீரியம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி வீரியம் போயிட்டு இருக்கும், ஆண்மைத்தன்மை. அப்ப அதுக்குதான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிருப்பான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
ஸோ அந்தந்த பருவ வயது வரும்போது அந்தந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தாகணும். அப்படி பண்ணி வச்சாச்சுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வரப்போகிற இவங்களோட சந்ததிகள், அந்த பையனோட திருமணமாகி குழந்தைகள், பேரன் பேத்தின்னு இவங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு திருமண காலம் வரும்போது அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸில் வந்து எங்கள் ஐயா சொல்லி கொடுத்தது, இந்த டைமில் சூப்பர் லக்ஸுரி ஏசி ஸ்லீப்பர் பர்த் மெர்சிடஸ் பென்ஸ் மல்டி ஆக்சில் வந்திருக்கு, டக்குன்னு ஏறினா ஏறிக்குவாங்க. இதை விட்டிங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் ஒரு வால்வோ பஸ் வரும், அதையும் விட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சாதாரண பஸ் வரும், ஸ்லீப்பர் பஸ். அதையும் விட்டிங்கன்னா உட்காந்துட்டு போகிற பஸ் மாதிரி தான் வரும். அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போய் ஆகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நல்ல நல்ல பஸ்லாம் வரும்போது விட்டுட்டீங்க. அதனால் நல்ல நல்ல சான்ஸ்லாம் வந்திருக்கும் போது நீங்கள் விட்டதுனால இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் தயவுசெய்து இவங்ககிட்ட என்ன சொன்னது, பொண்ணோட குணத்தை மட்டும் பாருங்கள், திருமணம் நல்லபடியாக நடத்தி வைங்கன்னு சொல்லி நம்ம வந்து புரிய வச்சோம். அவங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ நம்ம அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் மட்டும்தாங்க ஒரு நிகழ்வுக்கான காரணம் வந்து மிக துல்லியமாக காரணம் கருதிட்டு அவ்வளோ தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய இலக்கண பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.